Hi friends, good evening to all. இந்த வீடியோ பதிவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு சில இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்ட்லேருந்து ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 2024க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த எக்ஸாம்லாம் அந்த 2024 வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ வேகன்சி இருக்குது, எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்டேட்டிவான ஒரு டேட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா அவங்க வந்து இந்த ஆனுவல் பிளானில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 200 தான். அதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 200 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த 200 தான் வரும், இதுக்கு மேலே வந்து வேக்கன்சி இன்க்ரீஸே ஆகாதா அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு வேக்கன்சி தான். ஆனால் ஆஃப்டர் அதாவது நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் கூட வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த அதாவது வேக்கன்சி வந்து 200 தான் இருக்குது, நம்மளால் படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் தான் அதிகமான வேக்கன்சி வந்து நமக்கு வந்து வரும். ஏன் அப்படின்னா இந்த இயர் வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்கும், மே மந்தில் வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து வேக்கன்சி வந்து நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து ஒரு 1000+ வேக்கன்சி வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அடுத்தடுத்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து கம்மியான வேக்கன்சி வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. இந்த இயரில் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படித்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 2024 வேக்கன்சி அதாவது போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்கிடலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் 2 மார்க்கில் கூட போஸ்டிங் வாங்காமல் போஸ்டிங் வந்து கிடைக்கல. அவங்க வந்து ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாங்க. அந்த ஃபைனல் ரிவிஷனில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால ரிவிஷன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால அவங்களால வந்து 1 or 2 மார்க்கில் வந்து போஸ்டிங் வந்து வாங்க முடியல. அவங்க வந்து எல்லாருமே ஃபேமிலி ப்ராப்ளம், எக்கனாமிக் எல்லாத்துமே அவங்க வந்து கடந்து தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுமே 1 or 2 மார்க்கில் போச்சு. அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுனீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எப்படி படித்தா நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும், வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைக்க வேண்டாம். நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் 10. அதை மட்டும்தான் நம்மளோட மைண்ட் செட்டில் வச்சு படிக்கணுமே தவிர நிறையா போஸ்டிங் இருந்தால் தான் என்னால் போஸ்டிங் வாங்க முடியும், அதாவது நிறையா வேக்கன்சி இருந்தால் தான் என்னால் போஸ்டிங் வாங்க முடியும், என்னால் ஜாப்குள்ளே வந்து போக முடியும் அப்படின்லாம் தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது ஜென்ரல் 10ல் நம்ம வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போது சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதாவது சிலபஸ் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்களோ அப்போ இருந்து 1 இயராக நீங்கள் கேட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க. பட் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அதற்கான எந்த ஒரு நியூஸுமே இப்போ வரைக்கும் நமக்கு வந்து டிஆர்பி போர்ட்லேருந்து சொல்லவே இல்லை. பட் ஆனால் நீங்கள் தான் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அப்படி கேட்டு நீங்கள் வந்து இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஒரு வருத்தமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ வந்து ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி நியூ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வெப்சைட் வந்து நியூ வெர்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியோட அதாவது பிஜிடிஆர்பி சிலபஸ் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலபஸ் காலத்தில் வந்து அப்லோடு வந்து பண்ணலை. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர்பி சிலபஸ் காலத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் தான் அவங்க வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க. பட் அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எந்த வித சிலபஸுமே நாங்கள் வந்து மாற்றம் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு சிலபஸ் தான், அதன் மூலமாக தான் நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் அப்படி இருந்தும் நம்ம வந்து இன்னுமே வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா இல்லை ஆகாதா, இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி எண்ணங்களை தூக்கி போட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த 2024 போஸ்டிங் அப்படிங்கிறத வந்து வாங்க முடியும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் 99% வந்து இந்த இயரில் இந்த எக்ஸாமுக்கு
சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, சிலபஸ் எந்தவித சேஞ்சஸுமே நமக்கு வந்து எந்தவித இன்ஃபர்மேஷனுமே சொல்லவே இல்லை. ஆல்ரெடி இந்த ஒரு எக்ஸாமுக்கு வேணால் இந்த ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு சிலபஸை அவங்க ஸோ அதை ஃபேஸ் பண்ணி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு தென் அடுத்த ஸோ நெக்ஸ்ட் இயரில் இருந்து வேணால் அவங்க வந்து மேபி சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படியா மேபி சேஞ்ச் பண்ணினாலும் ரொம்பலாம் ஒரு பெரிய மாற்றம்லாம் வந்துட போகிறதில்ல. ஒரு 20%, ஒரு 15 to ஒரு 20% மட்டும்தான் அதில் வந்து ஒரு சில டாப்பிக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஒரு சில டாபிக் வந்து ஆட் பண்ணுவாங்களே தவிர டோட்டலாகவே சிலபஸ் வந்து ஒரு 100%மே சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 15% 20% தான் மேபி சிலபஸ் சேஞ்ச் பண்ணால் அப்படி தான் சேஞ்ச் ஆகும். அது இந்த எக்ஸாமுக்கு 99% வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற சிலபஸை வச்சு நீங்கள் நல்லா படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். ஏன்னா இனியும் வந்து நீங்கள் வந்து ஸோ படிக்காமல் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, சிலபஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. ஏன்னா காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். இந்த 2024 போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சேஃப் ஆயிரும். ஸோ தொடர்ந்து உங்களோட தன்னம்பிக்கையோட நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. உங்களுக்கு மே மந்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட். ஏன்னா நிறையா படிக்க வேண்டியது வந்து நிறையா இருக்குது. இந்த எக்ஸாமில் ப்ளஸ் என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து 6 to 10th ஓகேமே நீங்கள் வந்து ஸோ படிக்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் அது இருக்குது, ப்ளஸ் சைக்காலஜி இருக்குது, ப்ளஸ் ஜிகே இருக்குது, ப்ளஸ் மேஜர் இருக்குது. படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த 2024 போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அதனால் நல்லா புரிஞ்சு ஒரு அனலைஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக நம்ம அகாடமியில் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி ஸோ அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வில்லிங்காக இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் தொடர்ந்து உங்களோட தன்னம்பிக்கையோட இந்த 2024 தான் இந்த என்னோட வெற்றியின் இலக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் 99% வந்து இந்த எக்ஸாமுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ்ஸு ரொம்ப கம்மி. சான்ஸ் ஆகிறது இல்லை, சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோட இருக்கிற சிலபஸை நீங்கள் 100% எஃபர்ட் போட்டு படிக்கலாம், போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்கலாம். இந்த இயருக்கு சிலபஸ் வந்து மாற்ற போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிற ஓல்டு சிலபஸ் தான் இந்த எக்ஸாமுக்குள்ளே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இந்த இருக்கிற ஓல்டு சிலபஸை ஃபேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எல்லாருமே தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.